சங்கீதம் 121வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப சங்கீதத்திலே பார்க்கிறோம், ஆமென், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, காத்திருந்த தாவீதுக்கும் சரி, நீ இன்னைக்கு கர்த்தர் எனக்காக செய்வார் என்று சொல்லி, ஆமென், இயேசு நாமத்திற்காய் காத்திருக்கிற உங்களுக்கானாலும் சரி, இல்ல வேதவசனமாகிய சத்தியமான வார்த்தைகளை கேட்டு ஆமென் இயேசு நாமத்திற்காய் மாத்திரம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, உங்களுக்காக அது சொல்லுற காரியம், நீங்கள் காத்திருக்கிற நேரத்திலே உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று தெரிகிற அந்த பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதோ வானத்தையும் பூமியை படைச்ச ஆமென் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் நமக்கு. ஆமென், நிச்சயமாய் நமக்கு தெரியும், ஆமென், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நமக்கு இயேசு நாமத்தை தவிர வேறு ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம திருப்தியாக நம்ம வழி நடத்துகிற ஆண்டவர், ஆமென், அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து நமக்கு பெரிதான ஒத்தாசையின் காரியம் வரும். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் தெளிவாய் சொல்லுது, ஸ்டார்டிங்லே நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள், நீங்கள் இறுதி வரையிலும் கர்த்தருக்காய் காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு வேதவசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்திருப்பதன் காரியத்தை நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். நம்ம வேற எதுக்கு காத்திருக்க? ஒருவேளை நிறைவான ஆசீர்வாதம் தந்தாலும் சரி, ஆண்டுடைய கருத்தில் இருக்கிற வாக்கு தத்துவங்கள் நிறைவேறினாலும் சரி, அல்லேலூயா, நம்ம காத்திருக்க வேண்டியது டெம்பரரியாய் கிடைக்கிற இந்த நிறைவான வாக்கு தத்துவம் அல்ல. அல்லேலூயா. உறுதியாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இயேசுக்கு மாத்திரம் காத்திருக்க வேண்டும்.